வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1/8/2026 திருப்பத்தூர் மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதிகாலை ஒரு 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரை நடக்கக்கூடிய வாணியம்பாடி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடு எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு, அப்படியே விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். நிறைய நபர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சந்தை நிலவரம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சரி வாங்க, இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு ஜோடி ஏற்காலைங்க. நம்ம புதுப்பேட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்ல சூப்பரான ஜோடிங்க இந்த ஜோடி. ஒன்று பல்லு வச்சுருக்கு, ஒன்று பல்லு வைக்கல. நம்ம புதுப்பேட்டிலேருந்து அண்ணா கொண்டு வந்திருக்காரு. இந்த வாரம் வாணியம்பாடிக்கு கொண்டு வந்திருக்காருங்க. ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான ஜோடிங்க. அது இல்லைண்ணா நகரேண்ணா நான் அப்பயே வெட்டினேன். நம்ம பானம் வாரம் நம்ம இதுக்கு போகும்போது ஒரு செவல நேரத்தில் நல்லா அற்புதமான ஒரு நாட்டு பசுமாடு கொண்டு வந்திருக்காங்க. வெள்ளைக்குட்டையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பசுமாடு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டு பசுமாடு. வெள்ளைக்குட்டை வியாபாரி, வெள்ளைக்குட்டை யாழினி. அவங்க கேங்கிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டு பசுமாடு. பல்லுண்ணா இது 6 பல்லு. ஓகே. 6 பல்லுங்க. பாய் வியாபாரம் கேட்டுன்னு இருக்காரு. செனையா எப்படி காலி மாடாண்ணா? செனையா காலியா? சென மாடு. சென மாடுங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். சென மாடு தான் சொல்லியிருக்காரு. இங்கும் ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏறுக்காலைங்க தான். ஜோடி பாருங்கள். என்னவா வா அப்படி வா வரோம் வா. வச்சிருக்கணும் போது என்னது நல்லா சூப்பராக இருக்குங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான காளைங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாய்ச்சல். அதனால் பார்த்தீங்கன்னா மூக்கங்காயிறு பிடிச்சிருக்காங்க. அப்படியே பல்லு கேட்டு பார்ப்பாங்க. நான் பல்லு கொஞ்சம் சொன்னான் பல்லு. கடை முளைப்புங்க. ரெண்டுமே கடை முளைப்பு. அதுவா எவ்வளோ சொல்லிங்கண்ணா? 1,10,000 சொல்லியிருக்காங்க இந்த ஜோடி. இங்கே ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேற்குத்தி காளைங்க. அப்படியே பல்லு 4 பல்லு சொல்லியிருக்காங்க. மேல்பட்டியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் அப்படியே ஊர் பேர் கொஞ்சம் சொன்னேன். மேல்பட்டி பல்லு கொஞ்சம் சொல்லுங்கள். பல்லு 4 பல்லு எவ்வளோ சொல்லியிருக்கு? 65,000 சொல்லிக்கிறேன் ஜோடி. 65,000 சொல்லியிருக்காங்க இந்த ஜோடி. 4 பல்லு
நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த காளைங்க. ஸோ 65,000 சொல்லியிருக்காரு. முன்ன பின்ன அனுசரித்து வாங்கக்கூடிய காளை தான். ஒரு கண்ணு மாடும் கொண்டு வந்திருக்காங்க. 4 பல்லில் தான். ஸோ வெள்ளைக்குட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படியே எவ்வளோ சொல்கிறாங்க விலை நிலவரம். அப்படி பல்லு கொஞ்சம் சொல்லலாம். இது 4 பல்லு அப்படி. எந்த ஊருக்கு கொஞ்சம் சொல்லலாம்? வெள்ளைக்கோட்டை பைபாஸ்லேருந்து கொண்டு வந்தீங்க. ஓகே ஓகே. எத்தனை கண்ணு இது போட்டுருக்கு? 2வது கண்ணு. அப்படி கறவை எவ்வளோ வருதுன்னு சொல்லலாம்? 9 லிட்டர். எவ்வளோக்கு முடிஞ்சிருக்கா இல்லை வாங்கியிருக்கீங்க? முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே. இந்த வாரம் ஒன்று தான் எத்தனை வந்தீங்களா? 2 கழிச்சு. ஓகே. ஸோ 6ல் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துட்டாங்க. இன்னும் 4 இருக்குங்க. ஸோ நல்லா வளர்ப்பு கன்று, சூப்பரான கன்று, பொட்டை கன்று போட்டிருக்குங்க. ஸோ 4 பல்லு தான். ஸோ 4 பல்லு கிடாரி. ஸோ கறவை 9 லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க. ஸோ வெள்ளைக்கோட்டையிலேருந்து சூப்பரான ஒரு நாட்டு பசு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ 37,500 கிட்ட முடிஞ்சிருச்சு வியாபாரம். ஸோ ஒரு எரமா கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ கொம்புலையும் சரியான லென்த்துங்க கொம்பு. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது நம்ம ஆலங்காயத்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ விலை சொல்கிறாரு, ஸோ அப்படியே பல்லு என்ன வச்சுருக்குன்னு கேட்டு பார்ப்போம். பல்லு கொஞ்சம் சொல்லலாம். இது பல்லு 6 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கு? 11,000. ஓகே ஓகே. ஸோ 11,000. ஸோ 6 பல்லு. ஸோ ஒரு 11,000 விலை சொல்லியிருக்காரு. சரியான ஹைட்டு கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு மயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மேற்குத்தி கொட்டைக்கண்ணு ஒன்று, காளைக்கண்ணு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. 2மே பல்லு வைக்கலைங்க. ஸோ நல்லா சூப்பரான ஒரு கண்ணுங்க. ஸோ அந்த காளைக்கண்ணு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ வளர்ப்பு கூட நல்லா சூப்பரான கண். ஸோ அப்படியே ஜோடியே கொண்டு வந்திருக்காங்க. நல்லா வளர்ப்புக்கேற்ற கண்ணும் சூப்பரான கண்ணுங்க. இது எத்தனை மாதம் நான் கண்ணு இருக்கும்? எத்தனை மாதம் கண்ணு இருக்கும்? எத்தனை வருஷம் கண்ணு இருக்கும்? 1 வருஷம் கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கேன் என்ன ஜோடி? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 53. எந்த ஊர் என்ன இது? எந்த ஊர்லேருந்து எடுத்துன்னு வந்துடுறீங்க? ஜோலார்பேட். ஸோ ஜோலார்பேட்லேருந்து இந்த கண்ணுங்க எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ 53,000 ஜோடி சொல்கிறாரு. கொஞ்சம் நல்ல நேரம். நாட்டுக்காளையை ஒன்று சிங்கிளாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு காரி போட மாதிரி நல்லா சூப்பரான ஒரு காளை கொண்டு வந்தாங்க. 2 பல்லு தான் போட்டிருக்கு. ஸோ இது அப்படியே எவ்வளோ சொல்கிறாரு, எவ்வளோ விலை ஃபைனல் பண்ணுறாருன்னு கேட்டு பார்ப்போம். நான் அப்படியே எந்த ஊர் இருந்து கொஞ்சம் வந்துட்டு சொல்லணும். எந்த ஊர் கொஞ்சம் மாடு சொல்லணும்? காரப்பட்டு. ஓகே ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? எவ்வளோ கேட்குறாங்க? 26. நீங்கள் எவ்வளோ வந்தால் விடுவீங்கண்ணா? ஒரு 27 வந்தால் விட்டுருவீங்க. ஸோ 27,000 ஃபைனல் பண்ணுறாருங்க இந்த காளை. ஸோ 2 பல்லு வச்சுருக்கு. 30,000 சொல்லி 27 ஃபைனல் பண்ணுறாரு. ஸோ இங்கே ஒரு நாட்டு காளை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஒரு காளை கொண்டு வந்திருக்காங்க சிங்கிளாக. கலரும் நல்லா அற்புதமான கலருங்க. ஸோ அந்த காரி செம்பகத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலரு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ விலை சொல்லியிருக்காங்க அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம் அவர்கிட்ட. ஆனால் எந்த ஊர் நம்ம மாடு இது? ஒடுக்கத்தூர். ஸோ ஒடுக்கத்தூர்லேருந்து கொண்டு வந்து பல்லுண்ணா? பல்லு 4 பல்லு. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா? 45. ஓகே. நீங்கள் எவ்வளோ வந்து விடுவீங்க? 40 ரூபா. ஒன்று தான் எடுத்துன்னு வந்தீங்களாண்ணா? 3. ஸோ 3 எடுத்துகிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா 3மே இன்னும் விற்கல. ஸோ 4 பல்லு இது. ஸோ 43 சொல்லி ஸோ 40 ரூபா ஃபைனல் பண்ணுறாரு இந்த காலை.
இங்கே ஒரு பெரிய காளைங்க ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த காளை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டி காளைங்க தரமாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த காளைங்கெல்லாம் நல்லா அற்புதமாக வண்டிக்கு பயன்படுத்தக்கூடிய காளைங்க. ஸோ அப்படி பல்லு கேட்டு பார்ப்போம் அவர்கிட்ட. ஆனால் எந்த ஒரு மாடு இது புரியல, தமிழ் வராதா? ஒடுக்கத்தூரம். ஸோ ஒடுக்கத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த காளைங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வண்டி காளைங்க. ஸோ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆன காளை. ஸோ பல்லு சரின்னா 6 பல்லுங்க. ஸோ இந்த காளை பார்த்தீங்கன்னா ரேட்டு சொல்லலை. ஸோ அப்படி காளை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மேற்குத்தி காளைங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சிருக்கக்கூடிய காளை. ஸோ இதெல்லாம் ஹைட்டு நல்லா சூப்பராக வளரும், லென்த்தும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஆகுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகிடுச்சு. ஸோ நம்ம வராதுக்கு முன்னாடியே விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ அதில் 2 பல்லு இருக்குங்க. ஸோ 2 பல்லு இல்லாட்டி 4 பல்லு இருக்கும். ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சு கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காளைங்கள்லாம் நிறையா கொண்டு வருவாங்க. ஸோ ஒத்தையாக தான் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நாட்டு பசுமாடு கண்ணு மாடு நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா அதோட சூப்பராக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குனிச்சிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே பல்லு கேட்டு பார்ப்போம் எவ்வளோ விலை சொல்கிறாரு. ஸோ அப்படியே எத்தனாவது ஈத்து, ஸோ கறவை எவ்வளோ வருதுன்னு கேட்டு பார்ப்போம். ஸோ கண்ணு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ பிள்ளை பொடியில் நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் பல்லு கொஞ்சம் சொல்லலாம். 6 பல்லு. ஓகே. எத்தனாவது கண்ணு நான் போட்டிருக்கேன்? இது 2வது கண்ணு. ஓகே. எவ்வளோ சொல்லியிருக்கேன் இது கண்ணு மாட்டோம்? 65. கறவை கொஞ்சம் சொல்லலாம். 4 லிட்டர். ஓகே. ஸோ 4 லிட்டர் கறவை சொல்லியிருக்காரு அண்ணன். ஸோ காளை கன்று தான் போட்டிருக்கு. நல்லா சூப்பரான ஒரு வளர்ப்புக்கு ஏற்ற கன்று. ஸோ 65,000 விலை சொல்லியிருக்கு. ஸோ 4 பல்லு தாங்க வச்சுருக்கு. கிடாரி ஒன்றுன்னா கொண்டு வந்திருக்கான் பாருங்கள். ஷைனிங் நல்லா சூப்பராக இருக்குங்க. ரன்னிங் கிடாரி. ஸோ நல்லா பொட்டக்கண்ணு தான், நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமான ஒரு கிடாரி கண்ணுங்க. ஸோ அப்படியே மாடு பார்த்தாலே வாங்கிடலான்னு தோணும், அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. ஆனால் பல்லு வச்சுருக்கேண்ணா. பல்லு ஒடுக்கத்தூர் தானா? முடிஞ்சா 500. ஸோ வியாபாரம் ஆகிட்டு இருக்குங்க. இதெல்லாம் கண்டு தான். அதுதான் ரேட்டு கேட்டுன்னு இருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு 35,000 சொல்லி 31,000 வரை கேட்டிருக்காங்க இந்த கிடாரி கண்ணு. ஸோ அவங்க 30க்குள்ளே கேட்டிருக்காங்க. ஸோ 2 ஜெர்சி மாடுங்க. ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஒன்று சென மாடு. ஸோ இந்த வாரம் வாணிபடி கொண்டு வந்திருக்காரு. ஸோ பல்லு கேட்டு பார்ப்போம் அப்படியே எத்தனை மாதம் செனை. ஸோ ஜோடி எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். நான் ரெண்டுமே பல்லு கொஞ்சம் சொல்லலாம். ரெண்டுமே வா, ரெண்டுமே செனையா? ஒன்று மட்டும் செனையா? அப்படியே எத்தனை மாதம் பண்ணுமா? 9 மாதம் ஆயிடுச்சு. ஓகே. ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 45 வந்தால் ஃபைனல் பண்ணுறேன். ஸோ ஒன்று கைப்பாலுங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா சென மாடு.
ஸோ 9 மாதம் ஆகிட்டு இருக்குது. ஸோ 55 சொல்லி 45 ஃபைனல் பண்ணுறாருங்க. ஸோ நாட்டு பசுமாடுங்க, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நாட்டு பசுமாடு. ஸோ இந்த பசுமாடு பல்லு கேட்டு பார்ப்போம். ஸோ 29,000 சொல்லியிருக்காங்க. நான் பல்லு இது 6 பல். ஸோ 6 பல்லு பசுமாடுங்க. ஸோ 29,000க்கு வியாபாரம் நடந்துன்னு இருக்குது. மாடு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க. சில ஒரு ஒயிட்டு புடையில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்குட்டிலேருந்து ஒரு நாட்டு காளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2 பல்லில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த காளை நல்லா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ சிங்கிளாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 35,000 சொல்லி ஸோ 25க்குள்ளே கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 30 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காருங்க. செவல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாக பார்த்தீங்கன்னா ஒரு காளை இருக்குது. 2 பல்லு தான் வச்சுருக்கு. ஸோ இந்த காளை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு காளைங்க. ஸோ 2 பல்லு வச்சுருக்கு. ஸோ இந்த காளை பார்த்தீங்கன்னா 62,000 விலை சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோடி வேணால் வாங்கி போட்டுக்கலாங்க இந்த காளைக்கு. ஸோ ஒத்தையாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ கொண்டு வந்ததே இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் கொண்டு வந்தாங்க. ஸோ 62,000 இந்த காளை சொல்லியிருக்காங்க. முன்ன பின்ன அனுசரித்து வாங்கிடலாம் இந்த காளை. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பொடியில் நல்லா சூப்பரான ஒரு கன்று வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுக்குட்டி. ஸோ பால் கன்று தான். ஸோ வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா வேலூர் சைடு போதுங்க. சூப்பராக இருக்குங்க. ஸோ 8,000க்கு இந்த கன்று வாங்கியிருக்காங்க. ஸோ 8,000 ரூபா இந்த கன்று முடிஞ்சிருச்சா வேலூர் போகுது. 1/8/2026. ஸோ பார்க்கக்கூடிய காளைங்க பார்த்தீங்கன்னா வண்டி காளைங்க. ஸோ இந்த வாரம் வந்திருக்கக்கூடிய காளைங்க. ஸோ இந்த வாரம் ஒரு 13 காளைங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வாரம் பார்த்தீங்கன்னா ஸோ ஆந்திராலேருந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படியே ஜோடியாக இருக்குது பாருங்கள். ஸோ ரெகுலராக வரக்கூடிய வியாபாரிங்க தான் வருவாங்க. ஸோ ஜோடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ 1:20, ஸோ 1:40, 1:60, 1:70. ஸோ அந்த மாதிரி விலை போகும். ஸோ மாடுக்கு ஏற்ற மாதிரி விலைங்க. ஸோ வாரம் சனிக்கிழமை நடக்கக்கூடிய சந்தையில் ஸோ வாணியம்பாடிக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வண்டி மாடுங்க தேவைப்படும் நபர் பார்த்திங்கன்னா வாணியம்பாடி வந்தால் வாங்கலாம்.
ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா மயில காரியில் தான் கொண்டு வருவாங்க. அப்படியே வியாபாரமாக நடக்குதுங்க. இவருக்கு ஒரு 5000, அங்க ஒரு 12000. ரூபா